நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவியும் CFJ ஊழியங்களும் இணைந்து வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சின உடனே உங்களுக்கு ரொம்ப ஆசை, அப்படி தானே? எப்படா சண்டே ஜாம் நிகழ்ச்சி வரும்னு ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. நாங்களும் ஆசையாக இருந்தோம். நானும் உங்களோட பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தேன். இன்னைக்கு நான் வரும்போது என்ன தெரியுமா, மரத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஈகி. அந்த ஈகி அண்ணா நானும் சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு வாரனே காம்பேரிங் பண்ணேன். நான் சொன்னேன், நீ ரொம்ப சேட்டை பண்ண விடாண்ணே. இல்லைண்ணே, ஒழுங்காக இருப்பேன்னு சொன்னான். அவனை நீ வா, நான் எல்லாம் செட் பண்ணிட்டு பேச முன்னாடி வந்துரு சொன்னேன். அவன் இப்போ வரப்போறான். அவனை கூப்பிடலாமா? இந்த வந்துட்டான். என்ன ஈகி ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஓகே ஓகே, நீ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். நீ அமைதியா இருக்கணும், பிள்ளைகள் கவனிச்சுட்டே இருப்பாங்க, நீ அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். சொல்லிருக்கியா? ரைட். குட்டி பிள்ளைகளா, சந்தோஷமா இருக்கீங்களா? இவன் பேரு ஈகி. இவன் ஈகிள் பார்த்துருக்கீங்கல்ல, ரொம்ப மோசமானவன். இவன் ஏசப்பா ஈகிள்னால சேட்டை பண்ண மாட்டான், அப்படித்தானே? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, ஆமாம், நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? சண்டே ஜாம் நிகழ்ச்சி ஜெவமுடி ஆரம்பிப்போம், அப்படித்தானே? ஜெவமுடிலாமா? எல்லாம் உட்காந்து இடத்துலையே கை குப்பி கண்ணை மூடணும். சோபாவில் அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அட்டங்கால் போடக்கூடாது. முழங்கால் போட்டு கை குப்பி கண்ணை மூடுங்க பார்க்கலாம் எல்லாரும். நாங்கள் இங்கே இருக்கிறோம், யார் பார்க்குறான்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா இருக்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. கை குப்பி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அப்படிதான் ஜெபம் பண்ணணும் சொல்றான், பாத்தீங்களா? வெரி குட். நீ அப்படிதான் ஜெபம் பண்ணுவியா? ஓகே, ஜெபம் பண்ணலாமா? நான் சொல்லத்த கூட சொல்லுங்க. ஏன் அவசரப்பட்ட? நான் சொல்ல நீ சொல்லணும்னு சொல்லிருக்கேன்ல. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. கேட்கிற எல்லாம் எங்களுக்கு புரிய உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெரி குட் வெரி குட் வெரி குட். அழகா ஜெபம் பண்ணிட்டீங்க. நீ ஜெபம் பண்ணிட்ட, அப்படிதானே? குட்டி பிள்ளைகளா, முதல்ல நம்ம செக்மெண்ட் என்ன வரும்? பாட்டு. சூப்பரான பாட்டு. பாட்டு படிக்க யார் வர தெரியுமா? ஆமா, நம்ம ஆரோன் அண்ணனும் டேனி அண்ணனும் வராங்க. சூப்பரான ஆக்ஷன், சூப்பரான பாட்டு, சூப்பரான டான்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ரெடியா நிக்கிறாங்க. டேனி அண்ணன் ஆரோன் அண்ணன் வாங்க வாங்கன்னு சொல்லிடலாமா? ஆரோன் அண்ணன் வாங்க வாங்க வாங்க, பிள்ளைகள் ரெடியா இருக்காங்க உங்க பாட்டை கேட்கறதுக்கு. வாங்க ப்ளீஸ் கம். டேனி அண்ணன் நீங்களும் வாங்க. ஹாய் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாண்ணா, இன்னைக்கு சண்டே ஜாம்ல ஆனா கரெக்டா வந்துட்டீங்க. ஆமா, நம்ம வேலை என்னண்ணே? நம்ம வேலை பாட்டு சொல்லி கொடுக்கறது. ஆமா, பாட்டு நம்ம ரெகுலரா புது புது பாட்டா சொல்லி கொடுத்துருக்கோம். பிள்ளைங்க சூப்பர் சூப்பரா படிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு இன்னைக்கு புது பாட்டு வேணும்? என்ன நிறைய பேர் வேண்டாமாண்ணே? என்னை நல்லா பாருங்கண்ணே, வேணும்னு சொல்றாங்கண்ணே. உங்க கண்ணுக்கு என்னண்ணே ஆச்சு? ஓ, வேணும்னு சொல்றாங்களா? பாட்டு யாருக்கா வேண்டாம் பிடிக்காம இருக்குமாண்ணே? இன்னைக்கு ஒரு சூப்பரான புது பாட்டு இருக்கு. இப்போ நாங்க பாடுறோம், நீங்க நல்லா கவனிங்க. ஓகேவா? ஓகே.
பாட்டு நல்லா இருந்துச்சா? ஆமா ஆமா. சரி, இப்போ உங்களுக்கு 2 லைன் சொல்லி கொடுப்போம். அதை திருப்பி நீங்க பாட போறீங்க. ஓகேவா? நான் ஒரு டைம் பாடுவேன், அண்ணன் பாடும்போது நீங்க சேர்ந்து பாடிடணும். ஓகே ஓகே ஓகே. பலியிடு நீ பலியிடு, பலியிடு நீ பலியிடு, மோரியா மலையில் உன் மகனை பலியிடு, மோரிய மலையில் உன் மகனை பலியிடு, கீழ்படிந்தான் ஆபிரகாம், கீழ்படிந்தான் ஆபிரகாம், லா 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 லா, மகனை கூட்டி சென்றான் தகன பலியிட, மகனை கூட்டி சென்றான் தகன பலியிட, லா 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 லா. விறகும் இருக்கு நெருப்பும் இருக்கு, விறகும் இருக்கு நெருப்பும் இருக்கு, தகன பலிக்கு ஆடு எங்கே, தகன பலிக்கு ஆடு எங்கே, தேவன் எல்லாமே பார்த்து கொள்வார், தேவன் எல்லாமே பார்த்து கொள்வார், லா 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 லா. ஈசாக்கை கட்டி கத்தியை ஓங்க, ஈசாக்கை கட்டி கத்தியை ஓங்க, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, கீழ்ப்படிந்தான் தேவன் ஆசீர்வதித்தார், கீழ்ப்படிந்தான் தேவன் ஆசீர்வதித்தார், லா 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 லா. எல்லாரும் லா 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 லா, சத்தமா லா 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 லா. சூப்பர்ண்ணே. ஓகே, சூப்பரா எல்லாரும் பாட்டை படிச்சிட்டீங்க. ஆமா, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? அண்ணே, என்னண்ணே இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ற டைம்ல என்ன ஆக்ஷன் இருக்கா அந்த வாரம்? இருக்குண்ணே, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்ல. ஆமா, ஆக்ஷன் இருக்கு. இப்போ ஆக்ஷன் அங்க அண்ணன் மாதிரி போடுறோம், நீங்க நல்லா பாருங்க. ஓகேவா? ஓகே.
விறகும் இருக்கு நெருப்பும் இருக்கு தகன பலிக்கு ஆடியே தேவன் எல்லாமே பார்த்துக் கொள்வார் தேவன் எல்லாமே பார்த்துக் கொள்வார் லா 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 சூப்பரா பிடி பெடல் எடுத்துட்டாங்க. ஒரே லாலா லாலான்னு போட்டுட்டே இருந்தீங்களே. ஆமா ஆமா ஆமாண்ணே. இப்போ அவங்க எல்லாம் எழுப்பி விட்டு போடக்கும்னே வச்சிடலாமா? ஆமா பிள்ளைங்களா, நீங்க லாலா போட ரெடியா இருக்கீங்களா? நீங்க எந்திரலாமா? என்ன சொன்னா எந்திக்கணும்? 1 2 குண்டு பாருங்க, எல்லாம் குதிச்சு எந்திரிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க கூட சேர்ந்து வீட்டுல இருந்து சூப்பரா பார்த்து அப்படியே ஆக்ஷன் பண்ண போறீங்க. முடிஞ்சா உங்க அம்மா அப்பா வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லிருங்கண்ணா கீழே தெரிஞ்ச நம்பருக்கு. ஓகே, இப்போ ஆக்ஷன் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? ஓகே, இந்த வாரம் பாட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு சூப்பர் பாட்டோட வாரீங்க. வந்துரும், புது பாட்டோட வருவோம். கண்டிப்பா நீங்க ஃப்ரெஷ்ஷா கரெக்ட்டா வந்துறணும், டைம்க்கு வந்துறணும். ஓகே, இப்போ நாங்க போயிட்டு வரோம். பை 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 பை. பாட்டு எப்படி இருந்தது? சூப்பர் சூப்பர். நான் கேட்காம நீ சொல்லக்கூடாது. ஓகேயா? பிளேயர் சொல்லுவாங்க பாரு. பிளேயர் பாட்டு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? ஆக்ஷன் அட்டகாசமா இருந்ததுல? நீங்களாம் ரசிச்சு பண்ணீங்க அப்படித்தானே? ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. நாங்களும் இங்க இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம். ஆமா, நம்ம டேனி அண்ணனும் ஆரணும் அழகா ஆக்ஷன் போட்டாங்கல்ல. நீங்க இந்த ஆக்ஷன்லாம் மறக்காம வச்சிருக்கீங்களா? ஒரு மறக்கும்னா திரும்ப யூடியூப்ல போய் பாருங்க. என்ன ஓகேயா? நீ பார்த்து நினைச்ச பிற பேசாம இருக்கணும். ஓகே 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 ரைட். இப்போ அடுத்தபடியாக என்ன கேட்க போறோம்? ஒரு மனப்பாட வசனம். மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்க யாரு வாரா? இந்த தடவை யாரு வாரா நீங்களே பாருங்களேன். என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கணும்னு வந்திருக்கேன். வந்திருக்கியா? ஆமா, இன்னைக்கு ஓன் டைம் ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, இன்னைக்கு ஏன் டைம் தான். வசனத்தை நல்லா படிச்சிட்டியா? ஆமா ஆமா, இப்ப பாருங்க எப்படி சொல்லி கொடுக்கேன். சொல்லி கொடு பாப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. ஆமா,
என்ன ஈஸியா வந்து திணி எடுத்துக்கிட்ட? ஆமா, இது ரொம்ப ஈஸியான வஸ்தம். சரி சரி, வசனத்தை எல்லாம் படிங்க பிள்ளைங்களா. இப்ப மறுபடியும் சொல்றீங்களா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. உங்க சத்தம் எப்படி உள்ள போயிட்டு? எனக்கும் சோதனையா வருதுடா. உங்களுக்கு என்ன சோதனை வந்துச்சு இந்த காட்டுக்குள்ள? இந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகத்தை காணும், எல்லாம் தூளை கொண்டு அடைச்சு வச்சுட்டாங்க. ஐயோ, நான் தாட முடியாம இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். சரி, ஏசப்பாவுடைய துணையோட நம்ம சோதனையெல்லாம் ஜெயிச்சிடலாமா? ஆமா, ஏசப்பாவை மட்டும் துணையா கூப்பிடுங்க. சரியா? சரி சரி சரி, நம்ம அடுத்த வாரம் வருவோம். காட்டுக்குள்ள நிறைய வேலை இருக்கு. எனக்கு வேலை இருக்கு. போவோம். வசனம் படிச்சிட்டீங்களா? ரொம்ப குட்டி வசனம் அப்படித்தானே? ஒண்ணு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். ஓ, வெரி குட். அவங்க சொல்ல நீ கேட்டே இருந்தியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். குட்டி பிள்ளைகளா, நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க வசனத்தை எப்பவுமே மறந்தே போக கூடாது. வசனம் தான் பின்னால ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆமா, பாருங்க, ஏகி கூட சொன்னா பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, நீங்க வசனத்தை மறந்துடாதீங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஆமா, அடுத்த என்ன செக்மெண்ட்? கரெக்ட். நீங்க எல்லாருமே ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொதுக்கதை என்ன? நான் தான் சொல்லுவேனே, உனக்கு என்ன அவசரம்? இன்னைக்கு முதல் கதையை சொல்றதுக்கு ஜபா புஷ்பராஜ் வராங்க. ஆமா ஆமா ஆமா, ஜபாக்கா தான். ஜபா புஷ்பராஜ் அக்காவை நான் வரவேற்கலாமா? அக்கா வாங்க. இது யாரு? இவங்க கையிலலாம் இப்படி புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் கையிலையாவது புண்ணா இருந்தால் என்ன செய்வோம்? அவங்களெல்லாம் அருவருப்பாக பார்ப்போம்ல. அவங்க பக்கத்தில் போய் நீங்கள் நிற்பீங்களா? நான்லாம் பக்கத்தில் போய் நிற்க கூட மாட்டேன். அவங்களெல்லாம் இன்னும் இப்படி புண்ணாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பேன். இதே மாதிரி தான் குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தது. அந்த குஷ்டரோகிகள்லாம் கையில் எப்படி இருக்குமா, அப்படியே அழுகி கை ஃபுல்லாக புண்ணாக இருக்குமா. சில நேரங்களில் அதுலேருந்து என்ன செய்யுமா, சீலாம் வடியுமா. பக்கத்தில் போனாலே என்ன வரும், நாற்ற வருமா. அப்படிப்பட்டவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவங்கள தான் குஷ்டரோகிகள்னு சொல்லி சொன்னாங்க. இந்த குஷ்டரோகிகள் கூட உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்ம பைபிளில் நாகமான்னு சொல்லி ஒரு படைத்தலைவனுக்குள்ளே குஷ்டரோகி இருந்ததில்ல. அப்போ கூட ஒரு சிறு பெண் அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும், சுகமாகும் அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்டு படைத்தலைவன் போய் அவருக்கு 7 நேரம் அந்த யோர்தான் நதியில் மூழ்கி உடனே அவங்களுக்கு குணமாயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னொரு குஷ்டரோகி கூட அக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஏசப்பா அவங்கள தொட்டு குணமாக்குனாங்க. அதில் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்பி வந்து என்ன செஞ்சார், ஏசப்பாக்கு நன்றி சொன்னார். ஞாபகம் இருக்கா? அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு தீவில் ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க, குஷ்டரோகிகளாக இருந்தாங்க. அந்த தீவு பேர் என்ன தெரியுமா? மொலாக்கா. இந்த மொலாக்கா தீவில் டேமியன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி என்ன செஞ்சாங்க, இந்த தீவு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக அந்த தீவுக்கு போனாங்க. அந்த தீவில் இருந்த ஜனங்களெல்லாம் பார்த்த உடனே இந்த டேமியன் மிஷினரிக்கு ரொம்ப கவலையாயிட்டு, ஐயோ இவங்க மத்தியிலேயே ஊழியம் செய்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சோதனை அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அந்த தீவை போய் பார்த்தா ஒரு வீடு கூட இல்லை. என்ன பண்ண, ஒரு மரத்துக்கு அடியில் போய் என்ன செஞ்சார், தூங்கினார். அப்புறம் நினச்சாரு, சரி நம்ம டெய்லி மரத்துக்கு அடியில் தூங்கினோன்னா நிறைய மிருகங்கள்லாம் என்ன செய்யும், நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும்ல. அதனால் சரி நம்ம இனிமேல் குட்டி குட்டியாக ஏதாவது வீடு கட்டுவோம்னு சொல்லிட்டு அவரே என்ன செஞ்சார், தன் கைகளால் ஒரு குடிசை கட்டி அந்த குடிசையில் தான் என்ன செஞ்சார், வாழ்ந்துட்டு வந்தார் இந்த டேமிங்கிற மிஷினரி. இந்த டேமிங்கிற மிஷினரி என்ன பண்ணனே தெரியல. இந்த குஷ்டரோகி மக்களை பக்கத்தில் போனால் எப்படி இருக்குது, ஒரே நாத்தடிக்கு, கையில் ஃபுல்லாக புண்ணு, சில நேரங்களில் சீலாம் வடியுது. ஏசப்பா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் தெரியுமா, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணார்.
அதுக்கப்புறம் தான் யோசிச்சாரு, நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல மருந்தெல்லாம் போட்டு இவங்களுடைய புண்களெல்லாம் என்ன செய்யணும், ஆற்றணும். இதுதான் நம்ம முதல்ல இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சார், நல்ல கைகளில் மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புண்ணெல்லாம் குணமாக ஆரம்பித்த உடனே இந்த மக்களுக்கு யார் மேலே ரொம்ப அன்பு வந்துச்சு, இந்த மிஷினரி மேலே ரொம்ப அன்பு வந்துச்சு. இந்த மிஷினரியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாரு, ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுக்காங்க. இப்போ இதுக்கு முன்னால் இந்த மிஷினரி வர்றதுக்கு முன்னால் இந்த யாராவது ஒரு குஷ்டரோகி இறந்து போயிட்டா என்ன செய்வாங்க தெரியுமா, மற்ற எல்லா குஷ்டரோகிகளும் சேர்ந்து அவங்கள ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய குழி, அந்த பெரிய குழிக்கு என்ன செஞ்சிருவாங்க, சேர்ந்து தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மிஷினரி சொன்னாங்க, இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி இறந்தவங்களை தள்ளி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகான நல்ல ஒரு சவப்பட்டி செஞ்சு அதுக்குள்ளே தான் என்ன செஞ்சாங்க, வச்சு அவங்கள புதைச்சாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது, ஏன்னா இந்த குஷ்டரோக உள்ளவங்களை இப்படி தள்ளி விட்டாங்க, அவங்களுடைய புண்களை தொட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிடும், பரவிருனே. அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யலை, தெரியவே இல்லை. இந்த மிஷினரி போய் ஒவ்வொரு இதாக நம்மளுக்கு என்ன செய்யறது சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம புண்ணுக்கு மருந்து போட்டு ஆற்றணும், அப்போ தான் என்ன ஆகும், சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்த உடனே இந்த மிஷினரி கிட்ட எல்லா குஷ்டரோகிகளும் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போ டெய்லி என்ன செய்வார் தெரியுமா அந்த மிஷினரி, அவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, ஏசு எப்படிப்பட்டவர், அவர் எல்லாரும் என்ன செய்வார், நேசிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனே எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, ஆசையாக ஒவ்வொரு நாளும் வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது தொழிலெலாம் சொல்லி கொடுக்கணும்ல, அதனால் சின்ன சின்ன தொழிலெலாம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கொண்டாங்க இந்த ஜனங்கள் எல்லாரும். இப்போ ஒரு நாள் இந்த ஜனங்கள்லாம் எப்படி ஆகிட்டாங்க தெரியுமா, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அந்த தீவு ஃபுல்லாகவே என்ன செஞ்சிட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக மாறிட்டாங்க. அவர் என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா, நம்ம ஒருவேளை மரித்தால் கூட நம்ம யார் கூட இருப்போம், ஏசு கூட நம்ம இருப்போம், பரலோகத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுடைய கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அவங்களுடைய எல்லா புண்களும் என்ன செஞ்சிட்டு ஆற ஆரம்பிச்சிட்டு இப்போ அவங்களுக்குள்ளாய் ரொம்ப சந்தோஷம். முழுமையாக என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் இந்த டேமியன் மிஷினரி என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய கால்களில் வெண்ணி கொதிக்க இருந்துச்சு, அப்படியே அவங்க மேலே ஊற்றிட்டாங்க. ஆனால் அவருக்கு என்ன செய்யவே இல்லை, உணர்வே இல்லை. இந்த குஷ்டரோகம் உள்ள நோய் உள்ளவங்களுக்கு என்ன இருக்காது, தோளில் உணர்வே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த மிஷினரிக்கு என்ன ஆகலை, உணர்வே ஆகலை. அப்போ தான் யோசிச்சு பார்த்தாரு, ஆஹா நம்மளுக்கு என்ன வந்துட்டு, குஷ்டரோகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் என்ன செய்யவே இல்லை தெரியுமா, பயப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஏன், நம்ம ஏசப்பாவுக்காக என்ன செஞ்சுருக்கோம், ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, ஏசப்பாவுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு இந்த காரணமாக இருந்த டேமியனை தான் இன்னும் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் இந்த குஷ்டரோகிகளை காப்பாற்ற வந்த மிஷினரின்னு சொல்லி இப்பவும் என்ன செய்கிறாங்க, அவரை பற்றி பேசுகிறாங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நிறைய நேரங்களில் அப்படி நோயாக இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம அருவருப்படுவோம்ல, அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அருவருப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏசப்பாவுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி அருவருப்பக்கூடாது. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், நல்ல ஜெபம் பண்ணலாம், சரியா. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த மிஷினரி முதல்ல வந்து இந்த தீவில் பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ குஷ்டரோகிகளா, இவங்களுக்கா நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீவில் உள்ள ஜனங்களாம் ரசிக்கப்பட்டிருப்பாங்களா, ஏசப்பை பற்றி அறிஞ்சிருப்பாங்களா, அறிய முடியாதுல்ல. அவருக்கு முன்பதாக இருந்த அவ்வளோ பெரிய சோதனையை அவர் என்ன செஞ்சார், ஜெயமாக மாற்றினார். அதே போல தான் நமக்கு கூட நிறைய நேரங்களில் நம்மளுக்கு முன்பதாக என்னது சோதனை மாதிரி இருக்கும் தெரியுமா, இந்த பரீட்சை தான். எக்ஸாம் வந்தாலே நிறைய பேருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஐயோ படிக்கிறது எனக்கு பிடிக்காது, அடுத்து எக்ஸாமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம்ல. ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்தோம்னா இந்த சோதனைகள்லாம் நம்மளுக்கு என்ன செய்வோம், ஜெயமாக மாறும். அதனால இதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்களுடைய வேலையே என்ன, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படித்தா தானே நம்ம பெரிய ஆளாக முடியும். நம்ம என்ன செய்யணும், நல்லா படித்து
நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு முன்பதாக அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டையாக வருதுக்கா, எங்கள் அப்பா ரொம்ப குடிக்காங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, எதுவானாலும் இருக்கலாம். உங்களுக்கு முன்பதாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏசப்பா என்ன செய்வாங்க, இது எல்லாத்துலேயும் ஜெயம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வாங்க. சரியா குட்டீஸ்? அதனால் சோர்ந்து போகாமல் நல்லா ஜோம் பண்ணுங்கள், ஏசப்பா கூட இருங்க. மற்றவங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை நம்ம தெரியப்படுத்தும் போது ஏசப்பா நம்மளை என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா? சூப்பராக இருந்துச்சா கதை? ஜபாக்கா சூப்பராக கதை சொன்னாங்கல்ல, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு? நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஆமாம், நீ ஒரு வருஷம் பூரா ஒர்க் பண்ணுற, டெஸ்ட் இல்லாமல் அடுத்த வருஷம் போக முடியுமா? ஆமா, அப்படி போடுறது ஜாலியா இருக்குல்ல? என்ன என்ன ஜாலி ஜாலி. என்னைக்குமே ஒரு வருஷம் பூரா படிச்சதை டெஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வருஷம் போவோம். டெஸ்ட் இல்லாம நம்ம அடுத்த கிளாஸ் போக முடியுமா? போக முடியாது. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சில டெஸ்ட், சில சோதனை இருக்கத்தான் செய்யும். அதை சகிக்கணும், அதை தாங்கிறதுக்கு ஆண்டு பலம் கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அழகா காட்டு பார்க்க சொன்னாங்கல்ல. இப்போ அடுத்தால நம்ம இன்னொரு கதை, பைபிள் கதை பார்க்க போறோம். பைபிள் கதை சொல்லிக் கொடுக்க யாரு வராங்க தெரியுமா? வெயிட், நானே சொல்றேன். பைபிள் கதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஜபா தமிழக்கா வர போறாங்க. ஜபா தமிழக்காவை வர சொல்லலாமா? ஜபாக்கா வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்காவும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே குட்டீஸ், இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்? வெரி குட். நம்ம இப்போ பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அப்படி தானே குட்டீஸ்? ஓகே, ரெடியாக இருந்துக்கோங்க. பைபிள் ஸ்டோரி கேட்கும்போது என்ன பண்ணணும்? நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா குட்டீஸ்? அக்கா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச கதை தான். நம்ம ஆபிரகாம் ஈசாக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு தெரியும்ல, நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்கல்ல, சர்ச்சில், சண்டே கிளாஸில், விபிஎஸில் கேட்டிருப்பீங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி தான். ஆபிரகாம்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. தெரியும்ல, அவங்களுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. 100 வயசுல ரொம்ப பெரிய வயசு. அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம், அந்த 100 வயசில் தான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு. 100 வயசில் குழந்தை பிறந்துச்சு. இப்போ பெரிய தாத்தாவாக இருப்பாங்க. அப்படி தானே? அது மாதிரி அந்த குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கு. அவங்களுக்கு அந்த குழந்தைய ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்கல்ல உங்களுக்கு? நீங்கள் ஒரே ஒரு குழந்தையா இருந்துச்சுனீங்கன்னா ரொம்ப உங்களை செல்லம் கொடுப்பாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி தானே? அதே மாதிரி தான் ஆபிரகாமும் ஈசாக்கை நல்லா செல்லம் கொடுத்து நல்லா வளர்த்துட்டே வந்தாங்க. கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு ஈசாக்கு அண்ணே கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டாங்க. வளர்ந்து வந்தோடனே ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட புத்திரனான ஈசாக்கை நீ எனக்கு தகன பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தகன பலினா என்னதுமா குட்டீஸ்? ஈசாக்கு அண்ணன் கொன்றுவாங்க. அப்படி தானே? பலினா அப்படி தான் செய்வாங்க, பலியிட்டுருவாங்க. அப்படி தானே? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாட்ட ஐசப்பா ஏதாவது இல்லை, நீ உனக்கு இருக்க ஒரே ஒரு பையனை நீ எனக்கு பலியிட்டு அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா கேட்பாங்களா குட்டீஸ்? ஐயோ, என்னால் முடியாது, என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், நான் அவனை போய் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அப்புறம் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தானே? ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லவே இல்லை. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. எதுக்கு ஆண்டவரே பலியிட சொல்கிறீங்க அப்படி கூட கேட்கல. எங்கே நான் வரணும், எப்போ வரணும், இப்படி தான் கேட்டாங்க. நம்ம வீட்டில் அப்படி செய்வாங்களா? நம்ம வீட்டில் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி தானே? நம்ம எத்தனை கொஸ்டின் கேட்போம், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க, நான் இப்படி நம்மளாம் அழுவோம். அப்படி தானே? ஆனால் ஆபிரகாம் அப்படி எதுவுமே கேட்கல. சரி நான் வாரேன் ஆண்டவரே, நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மோரியாங்கிற தேசத்தில் ஒரு மலை இருக்குது, அங்கே போய் நீ ஈசாக்கை பலி கொடுக்கணும்னோடனே ஆபிரகாமும் சரி நான் கிளம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஈசாக்கையும் கூப்பிட்டுட்டு நம்ம போய் மோரியாங்கிற தேசத்தில் போய் ஒரு பலி கொடுக்கணும், நீ என் கூட வா தம்பி அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஈசாக்கனும் அமைதியாக சரிப்பா நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இப்போ யாரெல்லாம் போகிறா? ஆபிரகாம், ஈசாக்கு, 2 வேலைக்காரங்க, அப்புறம் ஒரு கழுதை.
நம்ம கட்டெல்லாம் வேணும்ல பலி கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் ஒரு கழுதை மேலே ஏறி தூக்கி வச்சு அப்படின்னு நடந்து போகிறாங்க. இந்த காலத்தில் மாதிரி நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போனால் டக்குன்னு போயிடலாமா? அந்த காலத்தில் பஸ்ஸில் இருந்துச்சா? இல்லை குட்டீஸ். ஆமாம், 3 நாள் ஆச்சு அவங்க அங்கே போகிறதுக்கு. 3ஆவது நாள் காலையில் தான் போய் சேர்ந்தாங்களாம். மெதுமெதுவாக நடந்து போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. எந்த ஊருக்கு? மோரியா தேசம். சரியா? அங்கே போய் சேர்ந்தாங்களாம். சேர்ந்த உடனே ஆண்டவர் வந்து அந்த மலையை வந்து ஆபிரகாமுக்கு காமிக்கிறாங்க. உடனே மலையை பார்த்துட்டு அந்த 2 வேலைக்காரங்களை சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கீழே இருங்க, நானும் ஈசாக்கும் மேலே போய் பலி கொடுத்துட்டு தேவனை தொழுதுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் மேலே போகிறா? ஆபிரகாமும் ஈசாக்கும் கையில் நெருப்பு, கத்தி, கட்டை அதெல்லாம் கொண்டுட்டு மெதுவாக மலை மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏறி போனோடனே ஈசாக்கு கேட்குறாங்க, அப்பா நீங்கள் பலியிடணும்னு சொன்னீங்களே, ஆனால் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியுமே ஒன்றுமே காணுமே, அப்போ எதுக்கு நம்ம பலி கொடுக்க போகிறோம்? உடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்பாட்ட இப்படி ஏதாவது கொஸ்டின் கேட்குறோம். நம்ம அப்பாவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க, ஆண்டவர் வந்து பலி கொடுக்க சொல்லிட்டாங்கன்ட்டு. நீங்கள் இப்படி கொஸ்டின் கேட்டால் அப்பா என்ன சொல்லுவாங்க? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, டென்ஷன் படுத்தாதடா என்னைய, ஏன்டா இப்படி கேள்வியாக கேட்டுட்டு இருக்க, அமைதியாக வாடா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஆனால் ஆபிரகாம் வந்து அப்படி சொல்லவே இல்லையா. தம்பி, நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஆட்டுக்குட்டி தருவாங்க பலி கொடுக்கறதுக்கு, நீ அதை வந்து கவலைப்படாத, நம்ம போய் பலி கொடுத்துட்டு வரலாம்னு சொன்னோடனே ஈசாக்கும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டே இருக்காங்க. மேலேயும் போயாச்சு, பலி கொடுக்குற இடமும் வந்தாச்சு. அங்கேயும் பார்த்தாலும் ஈசாக்கு பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு ஆட்டுக்குட்டியும் காணோம். உடனே ஆபிரகாம் வந்து கட்டையெல்லாம் கடன்னு அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சுட்டு ஈசாக்கு நீ இதில் வந்து படு அப்படின்னு சொன்னோடனே நம்மளாம் செய்வோமா? நம்ம அப்பா டேய் அதை பண்ணுடா அப்படின்னா செய்வோமா? என்னால் முடியாது, போங்க, எதுக்கு பண்ண சொல்கிறீங்க, ஏன் பண்ணணும், நான் பண்ணணும் அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்போம்ல. ஈசாக்கு ஒன்றுமே கேட்கலையாம். உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை மேலே ஏறி படுத்துக்கிறாங்க. உடனே ஆபிரகாம் வந்து கையில் கத்தி வச்சு ஈசாக்கை வந்து பலி கொடுத்து ஆண்டவருக்கு வந்து பலியிட போகிறாங்க. ஓகேவா? உடனே ஈசாக்கு அமைதியாக படுத்துருக்கான், கையை இப்படி கத்தி வச்சு ஓங்குறாங்க. அப்போ தான் ஆண்டவரோட தூதன் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே டக்குன்னு என்ன ஆண்டவரேன்னு ஆபிரகாமும் கேட்குறாங்க. உடனே நீ வந்து உன் பிள்ளையாண்டல் மேலே கையை போடாத, அவனை நீ பலி கொடுக்க வேண்டான்னு ஆபிரகாம் வந்து நீங்கள் தானே சொன்னீங்க பலி கொடுக்கணும்னு, இப்போ வேண்டாங்கிறீங்கன்னு. நீ பலியிடக்கூடாது, அந்த முள் பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிது, நீ அதை போய் எடுத்து பலி கொடுத்துருனோடனே ஆபிரகாம் சரிங்க ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈசாக்கை எழுப்பிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை படுக்க வச்சு அதை பலி கொடுத்து ஆண்டவரை வந்து தொழுதுட்டு வராங்க. சரியா? அந்த இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்த பிறகு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, யெகோவா ஈரே அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் குட்டீஸ்? யெகோவா ஈரே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு என்னம்மா அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு அர்த்தம். சரியா? என்ன பேர் வச்சாங்க? ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு வச்சாங்க. சரியா? அதே மாதிரி ஆண்டவருடைய பேச்செல்லாம் ஆபிரகாம் வந்து கேட்டதால அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சந்ததிக்கே வந்து ஆண்டவர் வந்து பெரிய வரத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க சந்ததியே ஆசீர்வதிக்கிற மாதிரி பெரிய வரம் கொடுத்தாங்க. சரியா குட்டீஸ்? ஓகேவா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம வந்து ஏசப்பா வந்து நமக்கு நிறைய சோதனை கொடுப்பாங்க, நிறைய பரீட்சை வைப்பாங்க. நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் இப்படி பண்ண மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. சரியா குட்டீஸ்? அவங்க நமக்கு என்ன சோதனை கொடுத்தாலும் என்ன பரீட்சை வச்சாலும் நமக்கு வந்து முடிவில் வந்து ஒரு நல்ல ஒரு பரிசு கிடைக்கும். நம்ம இப்போ ஸ்கூலில் கூட நம்ம எக்ஸாம் வைக்கிறாங்க, ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறாங்க, நல்லா 12th நல்லா எக்ஸாம் அடித்தா நல்லா 100 மார்க் வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து மெரிட்டில் பாஸ் பண்ணணும், நல்ல காலேஜ் படிப்பு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, அது நல்ல மார்க் கிடச்சினா நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம். அதே மாதிரி தான் ஆண்டவரும் நமக்கு வந்து ஒரு பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில் நம்ம வின் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆண்டவர் வந்து சரி சும்மா நம்ம வந்து சும்மா பரீட்சை வைக்கிறோம், நம்ம வந்து பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வைக்கிற பரீட்சைக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? நமக்கு வந்து பிற்காலத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆபிரகாம் வந்து எவ்வளோ அழகாக பண்ணாங்க, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்குறாம ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாங்கல்ல. நீங்களும் அதே மாதிரி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் சரி ஏசப்பா நான் செய்கிறேன், நான் எதுவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஓகே, அடுத்த வாரம் வேறு கதையில் பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? பாய். வெயிட் நான் பேசின போது நீ பேசணும். ஓகேயா? ஓகே. பார்த்தீங்களா ஜபாக்கா
அழகான பைபிள் கதை சொன்னாங்கல்ல, நல்லா புரிஞ்சுதா? சூப்பரா உங்களுக்கு சொன்னாங்க, அப்படித்தானே? ஆமா 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 ஆமா. ஜபாக்கா, 2 ஜபாக்கா. முதல் ஜபாக்கா ஜபா புஷ்பராஜ், அடுத்த ஜபாக்கா ஜபா தமிழ். இவங்க 2 பேரும் உனக்கு இன்னைக்கு 2 கதை சொன்னாங்க. அந்த 2 கதையும் உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? சோதனையை சகிக்கணும். சோதனை வரும் பொழுது தோன்ற போயிருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க. என்ன கஷ்டம்னாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. ஆமா, இந்த ஈகி கூட சில அடிக்க வருவாங்க, கல்ல கொண்டு எறிவாங்க. இந்த ஈகிக்கு நிறைய சோதனை வரும். நீ என்ன செய்ய? ஈகி ஓடிவியா? இந்த ஈகி சோதனை வரும் பொழுது ஓடி அளந்து தன்னை காப்பாத்திக்கிடுவானா. நீங்களும் சோதனை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது கவலைப்படாதீங்க, ஓடி போய் தப்பிச்சிடணும். ஓகேயா? இப்போ நம்ம இந்த நாள் செக்மெண்ட்டை ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? எல்லாரும் கையை குப்பி கண்ணு மூடணும். என்ன என்ன நிகழ்ச்சியை முடிக்கிறோன்னு எல்லாம் உற்சாகமா ரெடி ஆயிட்டீங்க? கேள்வி பதில் சொல்ல வேண்டாமா? இருக்குல்ல? ஆமா ஆமா, கேள்வி பதில நீங்க எப்போ எழுதி அனுப்புறீங்க. உங்களுக்கு எல்லாம் பிரைஸ் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ரெடி ஆயிட்டு. ஆமா, இன்னும் இந்த வாரத்தை அணியமா உங்க எல்லாருக்கும் பிரைஸ் வந்துடும். எப்படியோ கையில கிடைச்சிரும். உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாய பரிசு இருக்கு. பதில் கொடுத்த எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. அதனால சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து எழுதுங்க. இந்த வாரம் கேள்வி என்ன தெரியுமா? ஆபிரகாம் பலியிட்ட இடம் பெயர் என்ன? அக்கா கதை சொன்னாங்கல்ல, பைபிள் கதை. அதுல பாத்தீங்களா, ஆபிரகாம் பலியிட்ட இடத்தோட பெயர் என்ன? சும்மா இரு, இது அவங்களுக்கு டெஸ்ட் இல்ல. ஆமா ஆமா, ஓகே. உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுனா டக்குன்னு மொபைல் எடுங்க, டக்குன்னு டைப் பண்ணிங்க, கீழே ஒரு நம்பர் திருப்பி பாருங்க. அந்த நம்பருக்கு இமீடியட்டா SMS பண்ணிருங்க. இங்க ஜபாக்கா ஒரு நோட்ல உங்க பேரை எழுதி வச்சிருவாங்க. கிறிஸ்துமஸுக்கு டிசம்பர் மாசம் சூப்பரான பரிசு கிடைக்கும் உங்களுக்கு. அழகான ஒரு பரிசு, இந்த வருஷம் சூப்பரான பரிசு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பரிசு வேணும் தானே? உடனே அனுப்புங்க. ஒரே நம்பர்ல இருந்து 2-3 அனுப்பலாம். அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இருந்தேன்னா நீயே கண்டுபிடிச்சு அனுப்பினா அந்த பதிலையும் எழுதி உன் பேரையும் எழுதி அனுப்பிடணும். ஓகேயா? உடனே அனுப்புங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட பேசுறோம்? ஏசப்பாட்ட பேசுறோம். ஏசப்பாட்ட பேசும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேயா? சோபால கால் போட்டு உட்காரக்கூடாது. ஆமா, வேடிக்கை பார்க்க கூடாது. கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. நான் சோதனைகள் வந்தாலும் தோண்டு போகாம நிலைய வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பரா ஜெபம் பண்ணிட்டீங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான அழகான சூப்பரான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம், வணக்கம், பை பை. பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி. பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.